சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. I can't be like over prepare anything. It can be easily spoiled. But same time போனா என்ன தப்பு அப்படின்னு இருக்கு. அந்த டைம் கூட தான் இந்த டைம் கூட சரி என்ன மாட்டி விடாது. லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களோட சொன்னா பயங்கரமா பேட் ஆயிடுமா? நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதே செய்வேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு. உனக்கு என்னோட ஒப்பீனியன் யாரும் சிங்கிள் மதர்ஸ் இருக்குல்ல, லைக் கல்யாணம் கூட தேவையில்லாம ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவ கூட இருக்குல்ல. ஸோ குழந்தைக்கு கல்யாணம் தேவை அந்த எல்லாம் இல்லை, அது வேற இல்லை. நான் இப்போ சொன்னேன்னா எதுக்கு கண்ணகின்னு போனா டீட்டெயில்ஸ் ஆகினா அது எலிமெண்ட் போயிடும்ல. லிவிங் வித் சம்மன் அண்ட் கெட்டிங் நோ தெம் தென் கெட்டிங் மேரிட் இஸ் லைக் அ கரெக்ட் ப்ராக்டிக்கல் வே. பட் ஐ எம் லிவிங் இன் அ ஃபேண்டசி வேர்ல்ட். ஆமாதான், அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை. பட் எது உங்களுக்கு படம் பார்த்துட்டு அப்புறம் எடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நானும் ஆக்சுவலா ஓல்ட் ஸ்கூல் தான். இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல இப்போ நான் been in living இல்லையா. நான் இப்போ if I get into relation நான் கூப்பிட்டு நான் living பேசிட்டு இருந்தாலும் நான் ஓல்ட் ஸ்கூல். நான் ஏன் சொல்றேன்னா ஓல்ட் ஸ்கூல் பட் ஸ்டில் நான் அதை தப்பா பார்க்கவும் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இவன் என்ன போலிஷ் பண்றான். இது வந்து ஆப்ட் ஆகாம அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யோசிச்சு பார்க்கும்போது. பட் அதை பார்த்துட்டு தான் தட்ஸ் வை ஹி செட் தி வேர்ட் ஹார்ட் ஈட்டிங்ல கொஞ்சம் இருக்கும். அது என்னோட ஃப்ரெண்டும் லிவிங்ல இருக்கு, அதுக்கு நான் இதுக்கு சொல்றேன். அத பார்த்ததுனால மேபி இந்த சுஷின்னு ஒரு ஃபிஷ் ஐட்டம், அது வந்து அந்த டேக் அப்போ தான் நம்ம சாப்பிடணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த டேக் இன்பிட்வீன் எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல இருக்கும். ஃபிஷ் எங்கே போகிறது, அப்புறம் ஏதோ ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி மீன் மாதிரி கொண்டு வந்து பிளேட்டில் கொடுத்தாங்க ஷார்ட்டுக்கு. ஐ ரிமெம்பர் அது வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா இருந்தது, நானும் சாப்பிட்டேன். இவங்க இருக்கிற மீதி இல்லை முடிஞ்சிருச்சு. சினிமா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுமோ எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிச்சேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் கமிங் ஆன் December 15. கிச்சனில் போயிருக்க மாட்டேன், அது கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் லிவிங்ல அதெல்லாம் இருக்க மாட்டேன்ல. ஹாய் ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நல்லா சூப்பரா இருக்கேன் அண்ட் சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப எந்தவா இருக்கீங்க? எனக்கு காலையில இருந்து ஒரு இன்டர்வியூ போயிட்டு கேட்ட கொஸ்டினே கேட்டிருப்பானுங்க, போர் அடிக்கும். பரவாயில்ல, நான் எல்லா வித்தியாசம் ஆன்சர் சொல்லலாம், இல்லை ஒரு தப்பா சொல்லியிருந்தேன். ஸோ கன்னியாக்குள்ள கனெக்ட் ஆனது எப்படி ரெண்டு பேரும்? டைரக்டர் கூப்பிட்டாச்சு, ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு அப்புறம் கதை சொல்லி கேரக்டர் சொல்லி பிடிச்சிருச்சு, நடிச்சிருச்சு. சேம் இப்படிதான். நாங்கள் லாங் டைம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவர் ஸ்டூபிட் கவர்மெண்ட் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். he was a யூடியூபர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பெரிய ஃபேனாக இருந்தேன். ஸோ அப்படி மீட் பண்ணி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது. லாங் ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம். ஆமாம், இது கொஞ்சம் பெரிய லாங் ப்ராசஸ் தான். எப்படி இப்படி வரைக்கும் அந்த ப்ராசஸ்லாம் வந்து வெற்றிகரமாக தொடர்ந்து வந்து முடிஞ்சது? எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கான்டாக்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு யங் டீம் வச்சு படம் பண்ணணும், நல்ல படமாக பண்ணணும்னு சொல்லும்போது நாங்கள் ஆல்ரெடி கான்டாக்டில் இருந்தோம். ஸோ இப்போ இவர் ஜெயம் ராஜா சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார், வேலைக்காரன் படம் எல்லாம் முடிச்சுட்டு இருந்தார். அப்போது வந்து இந்த மாதிரி கதை கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் போய் மீட் பண்ணோம். கதை சொல்லும்போது நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. எனக்கு ஐம் ஸோ பிளெஸ் பிகாஸ் ஒரு நல்ல ஒரு மென்டர் மாதிரி, சில ஒரு தாட் ப்ராசஸ் ஆகட்டும், இல்லை ஆக்சுவலாக ஒரு சித்தர் மாதிரி. ஆக்சுவலாக அப்படிதான் இருப்பார் அவர். எப்போ என்ன பண்ணுவார், அப்படியே இருப்பார், என் கூட இருப்பார். வில் பி ட்ரெஸ் தி சேம். வீட்டை போய் பார்த்தா அப்படியே தூங்கிட்டு இருப்பார். ஆமா, அவருக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்போவே அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாருன்னா அவருக்கு எதுவுமே மைண்டில் இருக்காது. அப்படியே போவார், நான் பார்ப்பேன், அப்படியே படுத்து தூங்கிடுவார். எனக்கு ஒன்றும் புரியாது, என்னடா இருந்தாலும் நம்ம போனால் கை கழுவும், ஷார்ட்ஸ் இல்லைனா தூக்கம் வராது, இப்படி இருக்கும். அவர் சித்தர் மாதிரி, அவர் தாட்டும் அப்படி தான். ஏதோ யோசிப்பார் கரெக்டாக, பட் இட் வில் எண்ட் அப் வெல். ஸோ இட் கம்ஸ் குட் ஃபார் அஸ். ஸோ அப்படி போயிட்டு நம்ம அந்த கதை ஓகே ஆகி இட் கேம் அவுட் ரியலி வெல். அண்ட் அது மியூச்சுவலாக இருந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுதான், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக எடுத்துட்டு இட் ஷுட் கம் அவுட் வெல். பிகாஸ் நாங்கள் எல்லாமே புதுசு, அவராகட்டும் நானாகட்டும், எவ்ரி ஒன் இஸ் நியூ. ஐ மீன் நாங்கள் எங்கள் சைடு சொல்கிறது ஒன் ஷாட் இட் ஷுட் பி பர்ஃபெக்ட், இட் ஷுட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இட் ஷுட் கம் அவுட் வெல்ன்ற மாதிரி இருக்கும்போது தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். நிறைய பிரச்சனை வந்தது, கோவிட் ஆகட்டும், நிறைய ஒரு சினிமா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுமோ எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிச்சேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் கம்மிங் ஆன் December 15. ஸோ வி ஆர் எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. ஷாலினி, உங்களுக்கு ஒரு நாட் பிடிச்சிருக்கல, கண்ணகி ஸ்கிரிப்ட்லாம் படிச்சிங்க, டைரக்டர் கூப்பிட்டாரு, நான் அப்புறம் படிச்சது அப்படி போனேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு படத்தை தோணலை. கண்ணகில எப்படி தோணுச்சு? உண்மையாக சொல்லணும்னா ஆஸ் அன் ஆக்டர்
இது வந்து பயங்கரமா ஆக்டிங் ஓரியன்டா இருக்கிற ஒரு கேரக்டர். அப்போ ஆக்சுவலி அவ்வளோக்கு எடுக்க மாட்டேன்ல. ஜெனரலாகவே எனக்கு வந்து இப்போ நம்ம சும்மா வந்துட்டு அப்படி இப்படி போயிட்டு இந்த மாதிரி தான் கிடக்குவேன். பட் இது வந்து அப்படி இல்லாமல் ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், அதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி நியூவாக இருக்கிற ஐ மீன் தமிழ் ஆக்சுவலி இஸ் மை செகண்ட் ஃபிலிம் ஒன்லி. அப்போது செகண்ட் ஃபிலிமில் இந்த வாய்ப்பு கிடைச்ச போது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே டைமில் நான் வந்து சீரியஸ்லி என்ன கூப்பிட்டியா அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது. ஸோ எப்படியாச்சும் இது பண்ணணும், இந்த ஒர்க் அவுட் ஆகணும், கடைசியில் இந்த மாற்றக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தேன். அதுதான் ஆக்சுவலி முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த படம் என்ன கதை சொல்ல போறியோ அந்த கதைக்கும் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்டென்சிட்டி இருக்கு. ஒரு கெத்தான ஸ்டோரி கூட சொல்லலாம்ல. அதெல்லாம் கூட சேர்ந்து பார்க்கும்போது ஏன் பண்ணக்கூடாது, அப்படிதான். ஐம் ஹாப்பி தட் முழுக்க முழுக்க ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் மூவி தான் கண்ணகி. உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படும்? என்னோட கேரக்டர் நேம் வந்து நதி. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர் கூட சொல்லலாம். பயங்கரமா அக்ரெசிவ் இல்ல, கொஞ்சம் சொசைட்டி மேல பயங்கரமா ஒரு இது வச்சிருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. லைக் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதே செய்வேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. லைக் பயங்கரமா கட்ஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அது ஈஸியா எல்லாருமே டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இது எதுக்காக இப்படி பண்றியோ, எங்க இருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நமக்கு புரியும்போது ஐ திங்க் பீப்புள் வில் லவ் ஹர். ஈவன் ஐ லவ் ஹர். கண்ணகின் எதுக்காக டைட்டில் வச்சிருக்கீங்க? டைட்டில் கேட்டிங்களா? பார்த்ததுல தான் பெட்டரா இருக்குல்ல, அது சொல்ல. அப்ப தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், பட் அது ஐஷுந்துக்கு பிடிக்கல. நான் இப்ப சொன்னேன்னா எதுக்கு கண்ணகின்னு பேர்னா டீடைல்ஸ் ஆயினா அது எலிமெண்ட் போயிடும்ல. கீர்த்தி சொல்லிட்டாங்களே. பட் எனக்கு பயம். சூப்பர். முழுக்க முழுக்க ஃபீமேல் ஓரியன்டட் உங்களுக்கான ஸ்பேஸ் தான் இருக்கும். உங்களுக்கான ஸ்பேஸ் இந்த ரைட்டிங் அப்ப இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபீமேல் ஓரியன்டா இருந்தாலும் நீங்க போய் படம் உட்காந்து பார்க்கும்போது இட் ஓன்ட் ஃபீல் லைக் ஒன்லி இதை பத்தி தான் பேசுறோம், ஒரு ஃபெமினிசம் பத்தி தான் பேசுறோம், இல்லைன்னா ஒப்ரஸ்ட் அந்த இது மட்டும் இருக்காம இட் வில் பி லைக் அ ஜேர்னி. எப்படி சொன்னா ஜஸ்ட் இவங்கன்னு கிடையாது, ஷாலின் கிடையாது, ஒரு விமனா இல்லாம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பாட்டின்னு சொல்றேன். ஸோ இவங்கெல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க, நம்ம ஃபேமிலியில தான் நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்ட்டு. ஸோ பல்வேறு நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ட்ராமா இதில் இருக்குது, கண்ணகியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டோ இல்லைன்னா சம்திங் ரொம்ப திணிக்கிற மாதிரி அந்த மாதிரி கைண்டெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு ட்ராமா நல்லா பர்ஃபெக்ட் என்டர்டெய்னிங் ட்ராமா அண்ட் இட் வில் பி ஹார்ட் ஹிட்டிங். எஸ்பெஷலி ஒரு வாட்டி பார்த்துட்டோம்னா நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டு we will be what is it மேட்சிங் திங்ஸ். ஓ இதனால தான் இது சொல்லியிருப்பாங்க, இதனால தான் இது சொல்லியிருப்பாங்கன்ட்டு அவங்களே இந்த டீகோடிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விதத்துல they will see things. பிரில்லியன்ட் சார். மேபி லிவிங் ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களோட ஒப்பீனியனா? எனக்கு அவ்வளோ நல்ல ஒப்பீனியன் இல்லை. நான் நினைச்சேன் ஐயோ சொன்னா நான் பயங்கரமா பேட் ஆயிடுமா. இல்ல ஓகே. எனக்கு வந்து இஃப் யூ ஆர் லிவிங் வித் சம்மன் ஐ திங்க் பெட்டர் கெட் மேரிட். நோ அதுதான் ஐ அம் ஓல்ட் சோல். எனக்கு இந்த பாம்பே மூவில எல்லாம் இருக்கிற ரொமான்ஸ் தான் பிடிக்கும். ரோஜால எல்லாம் இருக்கிற ரொமான்ஸ், கிச்சன்ல போயிட்டு ரொமான்ஸ், அதுதான் கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் லிவிங்ல அதெல்லாம் இருக்க மாட்டேன்ல. இருக்குமா? ஈவன் லைக் மணிரத்னம் மூவி. ஆமா அலைப்பாயுதல இருக்குமே. நீங்க சொல்ல எல்லா சீனும் அலைப்பாயுதல இருக்குமே. ஓகே கண்மணில இருக்குமே. கல்யாணம் பண்ணிட்டல அலைப்பாயுதல ஓகே கண்மணில பண்ணல. பட் இல்ல ஓகே அதுல ஒரு இது இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஓல்டு சோல் கொஞ்சம். அதனால எனக்கு இஃப் யூ ஆர் லிவிங் வித் அ பர்சன் ஐ திங்க் பெட்டர் கெட் மேரிட். பட் இப்போ வந்து அது அவுட் ஆஃப் ஃபேஷன். இஃப் யூ ஐ திங்க் லிவிங் வித் சம்மன் அண்ட் கெட்டிங் நோ தெம் தென் கெட்டிங் மேரிட் இஸ் லைக் அ கரெக்ட் ப்ராக்டிக்கல் வே. பட் ஐ எம் லிவிங் இன் அ ஃபேண்டசி வேர்ல்ட். ஸோ அதுக்கு இது பெட்டர். உங்களோட அபிப்பிராயம்? நான் இருந்தது இல்ல லிவிங் பட் சொல்ல பார்த்திருக்கேன். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. they get to know each other. பட் அது வந்து அது தப்பா ரைட்டான எனக்கு ஜட்ஜ் பண்ணவும் விருப்பம் இல்லை. சேம் டைம் எனக்கு அது பெருசா உடன்பாடு ஐ மீன் உடன்பாடு இல்லைன்னு இல்லை, அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் ஐ சீன் பட் இட் டசன்ட் ஐ மீன் அவ்வளவு பெரிய தப்பும் இல்லை. பிகாஸ் they getting to know each other, they have grown up. இப்போ ஒரு 12th 11th 10th சின்ன பசங்க போய் சம்மந்தமே இல்லாம நாங்க ஒரு வீட்டுல தனியா இருக்கணும். ஆப்வியஸ்லி அந்த மைண்ட் செட் வந்து வரணும், ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும், வாட் டு டூ வாட் நாட் டு டூ எல்லாம் இருக்கு. பட் grown up இருக்கும்போது they know இல்லையா, they know the things, they know how they have to live their life. It might pros and cons எல்லாத்துலயுமே இருக்கும்.
லைக் ஷீ செட், நானும் ஆக்சுவலாக ஓல்ட் ஸ்கூல் தான். இதெல்லாம் சொன்னதுக்கு இல்ல இப்போ நான் ஐ நெவர் பீன் இன் லிவிங் இல்லையா. நான் இப்போ இஃப் ஐ கெட் இன்டு ரிலேஷன் நான் கூப்பிட்டு நான் லிவிங்ல பேசிட்டு இருந்தாலும் நான் see நான் ஏன் சொல்றேன்னா ஐ அம் ஓல்ட் ஸ்கூல் பட் ஸ்டில் நான் அதை தப்பா பார்க்கவும் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இவன் என்ன போலிஷ் பண்றா, பாலிஷ் எல்லாம் இல்ல, பட் உண்மை அதுதான். இப்போ அது ஓல்ட் ஸ்கூல்ல இருந்தா சுகர் கோட் பண்ணி இப்போ நான் போயிருக்கணும் இல்லையா லிவிங்ல யாராச்சும் கூட்டிட்டு, நான் போல இல்லையா. பட் சேம் டைம் போனா என்ன தப்பு அப்படின்னு இருக்கு. அந்த டைம் கூட இந்த டைம் கூட சரி என்ன மாட்டி விடாது. சோ நான் ஏன் சொல்றேன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு ஹைதராபாத்ல. பாத்தியா, சோ அவரு லிவிங்ல இருப்பாரு. சோ என்னோட ஃப்ரெண்டும் லிவிங்ல இருக்கு, அதுக்கு நான் இதுக்கு சோ சொல்றேன். அத பார்த்ததுனால மேபி அவங்கள பார்த்ததுனால மேபி எனக்கு அதுல வந்து ஒரு ஐயோ தப்பு இப்படி எல்லாம் இருக்கலாமா இந்த காலத்துல அந்த தாட் எனக்கு வரல. நம்மளும் இருக்கலாமோ அப்படின்றது. அபிரூப் நதி கேரக்டர் அடி கிடையாது. ஓகேவா, இதோட நான் டிராவல் பண்ணனால மேபி நான் அதோட அந்த என் தாட் ப்ராசஸ் வந்து அதுக்கு இதாயிட்டு இருக்கு, மாறிடுச்சு. படம் பண்ணி நான் ஒன்னும் அதுலயே தான் இருக்கு, அபிரூப்பா தான் இருக்கு. ஸோ நான் பார்த்ததுனால அஃப்கோர்ஸ் நான் பார்த்த வர தே ஆர் ஹாப்பி. இப்போ 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, தே டேக்கிங் கேர் ஆஃப் ஈச் அதர். ஃபேமிலிஸ்க்கும் தெரியும் வென் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அபவுட் இட், ப்ராப்ளம் இல்லையே. அவங்க ஃபேமிலியே இது பிரச்சனை இல்லாத போது தேர்ட் பர்சன் போயிட்டு என்னங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ஐ டோன்ட் திங்க் லிவிங்ல வந்து கன்சீவ் ஆகுறது வந்து இந்த படத்துல ஒரு சீன் நான் பார்த்தேன். ஸோ அது ரியல் லைஃப்ல நடந்தா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அப்படியே இருக்கா? இல்லையே, ஒரு டைலாக்லாம் கேள்விப்பட்டேன். டைலாக் கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அனுபவிப்பா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்ல பாத்தியா. கீர்த்தி பாண்டியன் பத்தி கீர்த்தியோட ஸ்டோரி அது அவங்களுக்கு அது வேற. அது அந்த ஒப்பீனியன் கேக்குறவங்க கிட்ட அவ ஒப்பீனியனா, அவங்க ஒப்பீனியன் இல்ல, உனக்கு என்னோட ஒப்பீனியன் வேணும். யாரும் சிங்கிள் மதர்ஸ் இருக்குல்ல, லைக் கல்யாணம் கூட தேவையில்லாம குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவர் கூட இருக்குல்ல. ஸோ குழந்தைக்கு கல்யாணம் தேவை அந்த எல்லாம் இல்ல, அது வேற. நிறைய பேர் லைக் there is a movie recently came out of Anushka Shetty is my favorite film. அதோட plot இதுதா, like she want a baby but she don't want to get married or she don't want any boyfriend and அந்த மாதிரி தான் ஸ்டோரி போயிடும். அது we get it when we watch the movie, we get it. There are so many people are like that, like they don't want partner but they want baby, so we can't blame them. அது ஓகே, அதுக்கு தப்பு கூட ஓகே. see இப்போ இருந்தாலும் இப்போ நான் இப்படியே இதெல்லாம் சொல்லி என்னோடதான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ குழந்தை, நானே இப்போ ஒரு குழந்தை மாதிரி இருக்கு, என்னால முடியவே முடியாது. இல்ல இது ஓல்ட் ஸ்கூல் கிடையாது. இப்பதான் சொன்னாங்க நான் ஓல்ட் ஸ்கூல்ன்ட்டு. இது ஓல்ட் ஸ்கூல் கிடையாது. ஆமால இல்ல மாட்டிக்கிட்டீங்களா? ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே ராவா இருக்கு. ஒரு போர்ஷன்ல வந்து கொஞ்சம் ஜாலியா போகும், செகண்ட் போர்ஷன்ல வந்து ரொம்பவே ராவா இருக்கு. வயிற்று போட்டு கொடுத்ததும் சரி, அந்த டைலாக்கும் சரி, இந்த ஆக்ரோஷமான அந்த சீனும் சரி, ஒவ்வொருக்கும் க்ளோஸ் டெரரா இருக்கு. எப்படி வந்திருக்கு படத்துல? நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Because ஸ்டோரியும் the way he narrated was so impressive. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிளேஸ் கரெக்டா பிளேஸ் பண்ணல அந்த மாதிரி எல்லாம் தோணல, கரெக்டா தான் இருக்கு. ஸ்டோரி நரேஷன்ல கரெக்ட் பிளேஸ்மெண்ட் தான் இருக்கு எல்லா இடத்துலயும். இது வந்து ஆப்ட் ஆகாம அப்படி எல்லாம் இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது. பட் அதை பார்த்துட்டு தான் that's why he said the word hard eatingல கொஞ்சம் இருக்கும் அது. பட் ஐ திங்க் when people watch it அவருக்கு இது பார்த்துட்டு I don't want them to forget the characters and the story. மறக்க முடியாத சம்பவங்கள் எதனா இருக்கா இந்த படத்துல கண்ணகி? நான் ஒண்ணு சொன்னேன் மாத்தி சொல்லணும்னு சொன்னார்ல ஒரு இன்டர்வியூ. என்னோட மைண்ட்ல டயலாக் மட்டும் தான் ஞாபகம். டயலாக் கூட சொல்லலாமே. இல்ல அதுவும் மறந்துடுச்சு. ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டேன், எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். இன்னொரு இன்சிடென்ட்டும் அதே இடத்துல நடந்தது. பட் ஓகே இல்ல ஆக்சுவலா ஒரு ஷாட்ல வந்து இவங்க கோவப்பட்டு மொபைல் தூக்கி போடணும். 2 ஷாட் அப்போ இவங்க மொபைல் தான் இருந்தது. நான் ராம்ஜி சார் அங்க இருக்காரு, அவர் தெரியும் இல்லையா, அவர் பெரிய சீரி டெக்னீஷியன். அவர் பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் நடுங்கும், ஐயோ கரெக்டா பண்ணணும். அப்படியே பாப்பாரு, அப்படியே கேமரா இருந்து எட்டி பாப்பாரு, என்னடா பண்றேன்ற எட்டி பார்க்கும்போது பயம் வரும். ஸோ நம்ம கரெக்டா அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவங்க அந்த சீன் பேசணுன்னே மொபைல் தூக்கி கீழே போடணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜேஷ் என்ன பண்ணாரு, மொபைலை மாத்தி வச்சுட்டாரு. நான் கவனிச்சுட்டே இருந்தேன், என்னடா இவன் மாத்தி வைக்கிறான் ஐயோன்ட்டு. பட் ஐ நோ ஷி கெட்ஸ் இன்வால்வ் இன் தி சீன். அவங்க சோஃபால போடணும், பட் இட்ஸ் நாட் இன்டென்ஷனலி போட்டு ஃபோன் தூக்கி டப்புன்னு போட்டாங்க, பக்குன்னு ஆயிடுச்சு. நான் அப்படியே சீன் ஓடுது, எனக்கு அங்க ரியாக்ட் பண்ணுமா, மொபைலை பார்க்கணுமா, எடியும் பாக்குறேன் ராஜேஷ் எப்படியும் கேமரா ரன் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி அப்படியே போயிட்டு திருப்பி அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க கோவப்பட்டதுக்கு. அப்புறம் ராம்ஜி சார் பாக்குறாரு, பரவாயில்ல சீன் கட் ஆன பிறகு போனை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ல வந்து சுஷின்னு ஒரு ஃபிஷ் ஐட்டம் அது வந்தது. அது வந்து அந்த டேக் அப்போ தான் நம்ம சாப்பிடணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த டேக் இன்பிட்வீன் எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல இருக்கும்
விஷி எங்க போறது, அப்புறம் ஏதோ ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி மீன் மாதிரி கொண்டு வந்து பிளேட்ல கொடுத்தாங்க ஷார்ட்டுக்கு. அதை வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன நல்லா இருந்தது, நானும் சாப்பிட்டேன், 2 பீஸ் சாப்பிட்டேன். இவங்க இருக்கு மீதி இல்ல முடிஞ்சிருச்சு. டேக்கப்போ இல்ல. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஏதோ தந்தா கங்கப்பன் சார் தான் டக்குன்னு ஏதோ ஆர்டிபிஷியலா அதே மாதிரி கிரியேட் பண்ணி அதை நாங்க சாப்பிட முடியாது, இட் வாசன்ட் ஃபிஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா சொல்லிட்டு போறோம். உங்களுக்கு ஞாபகம் வந்ததா ஏதாவது? இப்ப சொன்னப்போ ஞாபகம் வந்து அதுதான் ஞாபகம் வந்து. உங்களுக்கு வேற ஏதாவது சீன் ஞாபகம் இல்ல. வருதா? நான் எல்லாம் என்ன மைண்ட் பயங்கரமா வேற ஏதோ லோகத்துல இருந்தேன். நான் இப்ப இவன் போன தூக்கி போட்டது எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப சொன்னப்போ ஐயோ இப்ப சாரி கேக்குறேன். சென்னையிலேயே பிடிச்ச ஃபுட் உங்களுக்கு? எனக்கு பிரியாணி பிடிக்கும், கலக்கி பிடிக்கும், சென்னை குப்பண்ணா ஹோட்டல்லாம் பிடிக்குமே. சென்னை குப்பண்ணா. அப்புறம் மொபைலால டீ பிடிக்கும், அந்த பட்டர் பண்ண ஜாம் பிடிக்கும். அப்புறம் நிறைய இருக்குல்ல, சாம்பார் ரைஸ் எல்லாமே பிடிக்குமே. நான் ஃபுட்டி தான். ஃபுட்டி. ஓகே. டிரெக்டர் பத்தி சொல்றீங்க ப்ரோ. எப்படி ஒரு ஏன்னா வந்து எல்லாமே சொல்றாங்க ஒரு ஸ்லேட்டா தான் நான் உள்ள போனேன், என்ன வேணா மோல்ட் பண்ணிக்கலாம் அவரு. ஸோ அப்படிதான் அவர்கிட்ட நாங்க எங்களே ஒப்படைச்சோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது அவர்கிட்ட? அவருக்கும் உங்களுக்கான ஆக்சுவலா நிறைய லேர்னிங் இருந்தது அவர்கிட்ட. நான் அவர் வந்து எனக்கு சடனா ஏன்னு தெரியல, ரீசெண்டா தான் இவர் ஒரு வேளை சித்தரா இருப்பாரோ, ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கும், ஏதோ ஒரு தாட்ல இருப்பாரு. நான் ஆக்சுவலா சில டைம் ஏதாச்சும் கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்பேன், பர்சனலா ஆகட்டும். இப்போ வரைக்கும் நாங்க அந்த ஒரு அந்த ரெஸ்பெக்ட் அந்த லெவல்ல தான் இருப்போம். லிட்டரலி வி நோ, எங்க 2 பேருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட் வாஸ் லைக் 7-6 இயர்ஸ் இருக்கும். வி நோ ஈச் அதர். பட் அது ஒரு மரியாதை கலந்து இதா இருக்கும். அவர்கிட்ட நான் போய் ஒப்பீனியன் கேட்பேன், ப்ரோ இது கரெக்டா, இது இப்படி பண்ணலாமா, இதுக்கு நான் போகலாமா, இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. கண்ணகி வந்த பிறகு அவரோட இதாகட்டும், ப்ளஸ் படம் அந்த ரைட்டிங் ஆகட்டும், அது வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இம்பேக்ட் ஆச்சு. லைக் என்னோட தாட் ப்ராசஸ், நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், எது நான் ஈஸியாக எடுத்துக்கணும், எது ஈஸியாக எடுத்துக்க கூடாது. ஒரு ஆக்டராகவும் நிறைய லேர்ன் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து, விச் ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ நான் வந்து தியேட்டர் லேப்னு ஒரு ஜெயராவ்னு ஒரு மாஸ்டர் இருப்பாரு, அங்கே போனேன். அவர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் எல்லாம் சொல்லி தருவார். ஆக்டிங் அங்கே வந்து ஆக்டிங் கிடையாது, இங்கே டியூன் பண்ணி விட்டுருவாங்க, நீ என்ன பண்ணணும் ஆக்டிங்னாட்டு. இங்கே போன பிறகு நான் நிறைய இவர்னால கற்றுக்கிட்டேன், பர்சனல் லைஃப்லையும் சரி மூவிக்கும் சேர்த்து சரி. அது வந்து எங்கள் ப்ராசஸே வந்து ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக ஆயிடுச்சு. ஓகே, எங்கள் போர்ஷன்ல வந்து ரொமான்ஸ் இருக்கும், ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு 10 days அந்த மாதிரி நாங்கள் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு எழுதுவோம், நிறைய எழுதுவோம், அந்த சீன் ரிஹர்ஸ் பண்ணுவோம், அந்த சீன் பற்றி பேசுவோம், பர்சனல் திங்ஸ் எடுத்து அதில் ஏதாச்சும் ரிலேட் ஆதான் அது அப்படி பேசுவோம். ஷீ இஸ் அ குட் லிசனர், பொறுமையாக உட்காந்து கேட்டுப்பாங்க நான் சொல்றதெல்லாம். அண்ட் ஷீ சப்போர்ட்ஸ் மீ a lot in that. அந்த மாதிரி நிறைய லேர்னிங் இருந்தது. இஸ் a brilliant director. ஷாலினி, நீங்க கண்ணகில லேர்ன் பண்ண விஷயம் யார்கிட்டனாலும் சொல்லலாம். லேர்ன் பண்ண விஷயம்ல யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல, லேர்ன் பண்றது அப்படி இல்ல. பிகாஸ் என்னோட மைண்ட் வந்து ரொம்ப இன்வெஸ்டடா இருந்தது, தப்பு வராம தமிழ் கரெக்டா பேசணும். பிகாஸ் சிங் சவுண்ட், லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங், டப்பிங் இல்ல, லைவ் தான். ஆமா ஆமா. அப்ப என்னோட தமிழ் பாத்தியா? ஆமா, கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. அப்போ எனக்கு வந்து கரெக்ட், அதுவும் நிறைய டயலாக் இருக்கு, நிறைய டயலாக் இருந்தது. அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மாஸ்டர் சிங்கிள் ஷாட் தான் எல்லாமே போயிடும், அப்புறம் தான் கட், அந்த மாதிரி தான் பேட்டர்ன் ஃபாலோ பண்றேன். ஸோ அதனால கரெக்டா இதெல்லாம் பேசினப்ப என்னோட மைண்ட் வந்து ரொம்ப அதுல இன்வெஸ்ட் ஆயிருந்தது. ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட், ஒர்க்கிங் ஆன் த கேரக்டர், அதுல தான் என்னோட மைண்ட். எல்லாமே எடுத்துறதுக்கு லெசன் டைம் கிடைக்கல. ஐயோ, அதான் உண்மையா. யஷ்வந்த் உங்ககிட்ட இருந்து ஒரு வாங்கியிருப்பார்ல, வேலை வாங்கியிருப்பார்ல, ஒர்க் வாங்கியிருப்பார்ல, உங்ககிட்ட இப்படி பண்ணுங்க, பயங்கர பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணுவேன், லைக் நல்லா சொல்லி தருவேன். ஸோ ஈவன் தோ if I just wanted to play something, he's a good storyteller, I think. Okay, I think இல்ல, அவர் storyteller தான். ஓகே, அப்போ அவருடைய நரேஷன்ல வந்து நமக்கு கரெக்டாக அந்த கேரக்டர் அந்த இமோஷன்ல போக முடியும், அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அவ பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த கதையோடனாலும் இந்த கேரக்டர்ஸ்னோடனாலும், பயங்கர இமோஷனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஹி வில் க்ரை ஆர் ஹி வில் ஃபீல் தட் ஷிவர் அண்ட் எவ்ரி திங் டுவார்ட்ஸ் தட். ஸோ அது ஆக்சுவலி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் தான் அவர். ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் சம்மன் ஹூ இஸ் ஸோ பேஷனேட் அபவுட் த ரைட்டிங் ஸ்டோரி. ஐ மீன் த ஸ்டோரி ஹி ரோட் அண்ட் கேரக்டர்ஸ், அவர் அவ்வளோ பேஷனேட்டா இருந்தது. அப்ப அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட அப்படி ஆக்ஷன் அப்படி கட் அந்த பண்ணாம ரொம்பவே கீனாதான் இல்லாம, சம்டைம்ஸ் ஹி வில் ஃபீல் பேட், லைக் பண்ணிடு அந்த மாதிரி எல்லாம். ஸோ அவ்வளோ பேஷன் அவருக்கு இருக்கு பாத்தியா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து வாவ் இட்ஸ் குட் அந்த மாதிரி ஃபீல் வரும். கரெக்ட் ஆன்சரா? அவரு சீனுக்கு முன்னாடியே லைக் ஷீ செட், நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு
தியேட்டர் ஆர்டிஸ்ட் இந்த மாஸ்டர் வந்து எப்படி ஆக்டிங் பத்தி இல்லாம மென்டலி டியூன் பண்ணி விடுவாரோ, ஒரு யஷ்வந்தும் வந்து ஒருவேளை ஐ மீன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நரேட் பண்றாருன்னா ஸ்டோரி நரேட் பண்ற மாதிரி இருக்காது. அவர் வந்து இப்போ சரி ஒரு கிரிக்கெட்டை பத்தி படம் எடுக்கிறோன்னா கிரிக்கெட்ல இருக்கிற இன்புட் அவுட்புட் அதோட ஐ மீன் அதோட நாலேஜ் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நரேட்டிவா சொல்லிடுவாரு. அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கூட்டு போயிடுவாரு. ஸோ கண்ணகி ஆகட்டும், கண்ணகி சொல்லும்போது அந்த வேர்ல்டுக்குள்ள தனி வேற ஏதாவது டாபிக் அதுக்கு சம்மந்தமே இருக்காது கதைக்கும் அதுக்கும். அதுல கூட்டிட்டு போயிட்டு அந்த மூடு கொண்டு போயிட்டு தான் இதுல இப்படி வந்து இந்த மாதிரி கதை இந்த மாதிரி வரும். அப்புறம் ரைட்டிங்ல தான் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகே இப்படி எல்லாம் சீன் வரும் இப்படி எல்லாம் இருக்கும்ட்டு. மோர் ஓவர் வந்து சீனுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே ஒரு ஆடியோ அனுப்பிடுவாரு. அது எங்க இருந்து பிடிப்பாருன்னு தெரியல. இப்ப நம்ம சந்தீப் பங்கா ரெட்டி பிடிப்பாரு இல்லையா, ஆடியோ எங்க இருக்குன்னு தெரியாது, பாட்டு டக்குன்னு கேட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ எடுத்துட்டு வருவாரு. அதை நம்ம தேடினா கிடைக்காது. அந்த ஆடியோ கேட்டு வெறும் டியூன் தான் போயிட்டு இருக்கும், லிரிக்கல் எல்லாம் இருக்காது, ஒன்லி டியூன். அந்த மாதிரி டியூன் வரும். அந்த மூடுக்குள்ள போயிட்டு அப்புறம் வர சொல்லுவாரு. போயிட்டு அதுக்கான ஹோம் ஒர்க் சொல்லுவாரு, இது இந்த மாதிரி சுச்சுவேஷன், இது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. கீர்த்தி அவங்களும் சொன்னாங்க, அது வந்து நீங்க எங்க தேடினாலும் அந்த மியூசிக் கிடைக்காது. அது ஒரு அந்த சீனுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக்கை கொடுப்பாரு. அந்த மியூசிக் கேட்டவொடனே ஒரு மேஜிக் நடக்கும். அதுக்கப்புறம் நாங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணும்போது பிளாஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களா? அனுப்பிட்டான கேக் ஐயோ சொல்றேன். பிகாஸ் எந்த மைண்ட்ல வந்து நான் வந்து ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்பேன். எதுக்குன்னா நான் வந்து ஒரு மியூசிக் கேட்டா அந்த டியூன்ல இருக்கும், அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும், என் டயலாக் நம்ம மறந்துடும். புரியுதா? அப்ப நான் காலையில எழுந்திருக்கும் போது இந்த போன்ல தான் வந்துடும், ஏன் வந்துருச்சு அப்ப நான் என்னோட மைண்ட் தான் இப்போ ஒரு விஷயம்னா அங்கே இருக்க மைண்ட் வேற எனக்கு மாத்த முடியாது. ஸோ இங்க இருந்து ஐ ஹாவ் டு ஸ்மோக். ஐ டோன்ட் லைக் ஸ்மோக்கிங். ஸோ ஸ்மோக் பண்ணும்போதே தலை ஒரு மாதிரி தான் இருக்கும். அது கூட நம்ம டயலாக் கூட தப்பு கூடாம பேசணும். அப்ப இது ஆல்ரெடி டிரான்ஸ்ல தான் இருக்கு, மைண்ட் ஆல்ரெடி நதிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது தவிர இந்த மியூசிக் கூட கேட்டா எனக்கு அது என்னோட பிரச்சனை. ஓகே, சோ மெனி பீப்புள் ஆர் டூயிங் தட். கீர்த்தி இவர் சொன்ன மாதிரி அது பயங்கரமா ஈஸியாக வச்சிடலாம். பிகாஸ் அவர் ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அவருக்கு வந்து ஓகே இட்ஸ் நாட் லைக் அ பிளே, ரைட்? இட்ஸ் லைக் அ மூவி. வில் பி கட்டிங் த ஷார்ட் அண்ட் இங்கே வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் ஷார்ட் மாற்றி வச்சிருக்கலாம். அப்போ ஐம் நாட் அ மெத்தட் ஆக்டர் ஐ திங்க். ஸோ நான் வந்து ஷூட்டு ஃபுல்லா நதி மாதிரி இருக்கப்ப எல்லாம் என்ன முடியாது. அப்போ யஷ்வந்த் அனுப்புன சாங்கை கேட்டு நான் ரொம்ப இமோஷனல் பர்சன். ஈவன் தோ ஜஸ்ட் ரேண்டம் சாங் கூட கேட்டாலும் நான் பயங்கரமா இன்வெஸ்ட் ஆயிடுவேன். இன்வெஸ்ட் ஆகிட்டு நான் டயலாக் மறந்து போயிட்டு நான் யாரு திட்டுவேன், என்னதான் திட்டுவல. அதனால சுத்தி பாயிண்ட்க்கு வந்து ஆமா, அதனாலதான் நான் கேட்கல. செய்வ நிறைய பேர் இருக்கு, இது செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நான் என்ன பத்தி தான் சொல்றேன், நான் அவ்வளவு இன்டெலிஜென்ட் எல்லாம் கிடையாது, சாதாரணமா. நீங்க வந்து மென்டலி பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியுது எல்லாத்துக்கும். பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகாத மாதிரி ஆகிற மாதிரி. நீங்க அதான் ஒரு பாட்டு கேட்ட கூட நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவேன். சோ அந்த என் ஃபோக்கஸ் வந்து அப்படிதான் இருக்கும். அப்ரோச் பண்றதுல சோ என் பயங்கரமா நான் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிடும். ஐ கான்ட் பி லைக் ஓவர் ப்ரிப்பேர் எனிதிங். இட் கேன் பி ஈஸிலி ஸ்பாயில்ட். ஃபில்ம் மேக்கிங் இஸ் a process where it can be done in like a single shot. அப்படி இல்ல சில எடுக்கலாம். பட் அந்த இதுல நம்ம ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது கிடையாது. ஆக்ஷன்ஸ் இருக்கு, டயலாக்ஸ் பேசணும், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுக்கணும், அதுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் மைண்ட் அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? ஆமா, இந்த அலர்ட்டை விட்டுட்டு நம்ம அந்த டிரான்ஸ்லயே போயிட்டோம்னா நம்ம அப்படியே நின்றுடும்ல. ஆக்சுவலி நான் ஹானஸ்டா தான் சொன்னேன். வெரி ஆனஸ்ட், வெரி ஆனஸ்ட் பர்சன். பட் இவனுக்கு அது பேசி ஆயிடும். பிரில்லியன்ட் ஆக்டர்ல பரவாயில்ல. ரொம்ப நன்றி. பாவம் எப்படியாச்சும் செட் ஆகி போகணும். 4 ஃபீமேல் லீட் இருக்கு படத்துல. சோ உங்களோட நதியோட கேரக்டர் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்? நதியோட கேரக்டர் தான் ஆக்சுவலி பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கிற கேரக்டர். 3 பேரோட எந்த தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இல்ல. இவர் இப்ப 3 பேரை அப்பியரன்ஸ் பார்த்தா கூட உனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பயங்கரமா ஸ்ட்ராங்லி ஒபினியேட்டட் வாய்ஸ், லவுடா பேசுற மாதிரி ஒருத்தர். இப்போ இந்த அதுக்கு காரணம் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லவுட் than the others, I guess. I hope you think so. அதனால டிஃபரன்ஸ் இருக்கு. நதி வந்து கண்ணகி படத்துல அப்படி, ஷாலினி ரியல் லைஃப்ல அப்படி வேலை எழுதப்பட்ட தனுஷ் மாதிரி. ஆமா, வேலை அந்த மாதிரி இருக்கும். நான் எவ்வளவு சீரியஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி சினிமா பிடிக்கும், ரொம்ப ஜெனுவனா தான் நான் அப்ரோச் பண்றேன். எனக்கும் சினிமா பெட்டர் ஆகணும், நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், நெக்ஸ்ட் படம் கிடைக்கணும், எல்லாம் ஆசை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் நான் ஐ டோன்ட் திங்க் ஐ அம் லைக் நதி. ஐ டோன்ட் லைக் திஸ் ஆல் பயங்கரமான ஆளுக மாதிரி. அதெல்லாம் பாவம் தான். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் பத்தி சொல்லுங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய படங்கள் பண்ணோம், எனக்கு ஆசை. தமிழ்ல பண்ணணும்னு ஆசை இருக்கு. தமிழ்ல பண்ண ஆசை இருக்கு, டெஃபினட்டா ஆசை இருக்கு. நல்ல வாய்ப்பு கேட்டு ப்ரே பண்ணுங்க. இன்ஷாஅல்லாஹ். படிச்சனே
நீங்க என்ன இருக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. பட் அது நான் நேம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அடிக்க முடியெல்லாம் வந்து. ஸோ கண்ணகிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஐ திங்க் இங்க இல்ல. நீங்க போட்டோ ட்ரெய்லர்ல பாத்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் வந்திருப்பான் ட்ரெய்லர்ல. நான் தான் அது நான் தான் நான் போட்டோ வச்சுட்டு வரல. கண்ணகியோட ரிலீஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ கண்ணகியோட ரிலீஸ், கண்ணகி வந்து ஏன் வந்து நாங்களாம் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு. ரிலீஸ் பாரு, வந்து தயவு செஞ்சு பாரு. ஆமாடா, அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல. பட் எது உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறதுக்காக ஒரு விஷயம் நிறைய டேக்அவேஸ் இருக்கும், ரிலேட்டபிளா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீன்ஸ் எல்லாம் எந்த சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க போர்ஷன் ஆகட்டும், அம்மா அபிராமி ஆகட்டும், வித்யா பிரதீப், கீர்த்திவனன், எல்லாத்துலேயுமே ஏதோ சம்திங் புதுசாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய ரிலேட்டபிள் இருக்கும். ஓ நம்மளும் இதை தாண்டி வந்திருக்கோம். ஓ இது உண்மை இல்லை, ஆமா இல்லை, கரெக்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you. விட்டா போதும்.